அப்படியா? மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு குருவும் குரு தசையும். குரு என்றால் இருளை அகற்றுபவர் என்று சமஸ்கிருதத்தில் அர்த்தம் என்பதாக படித்திருக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச குரு என்ன? சொல்லிக் கொடுப்பவர், போதிப்பவர், போதனைகளை செய்யக்கூடிய ஒருவர். அப்போ குருவும் குரு தசையும். எஸ் இளங்கோவன் என்ன கேட்டிருக்கிறாரு? குரு என்பவர் பொருளாதாரத்திற்கும் குழந்தைகளுக்கும் மட்டும் தானா? அப்போ 2, 9, 11, 5 குடையவர்களுடைய நிலை என்ன? இதைத்தானே நான் ஆதிபத்தியம் காரகத்துவம் என்கின்ற அமைப்பாக உங்களுக்கு அப்படியே படிப்படியாக சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். குருவும் குரு தசையும். குரு புத்திரகாரகன். இதெல்லாம் பேசிக்கு. இப்போ வரப்போகிறது ஹையர், உயர்நிலை. ஒரு தசையில் இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு தசையில் குருவை எப்படி கணிப்பது? எஸ் இளங்கோவன் கேட்கிறார். 2, 9, 11, 5 இதெல்லாம் தன பாவகம், அதிர்ஷ்ட பாவகம். 2, 9, 11 தான் நேரடியான பாவகம். அந்த தனத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு 6, 10ஆம் அமைப்பு. தன பாவகம் அமைப்பில் குரு எந்தெந்த இடத்தோட கனெக்ட் பண்ணுறாரு? குரு தன காரகன் இல்லையா? தனக்காரகன்னா அவர் எதில் வருவார்? 2ஆம் பாவகத்தோடு வருவார். 2ஆம் பாவகத்திற்கு அவர் தான் காரகன். 9ஆம் பாவகத்திற்கும் அவர் தான் காரகன். 11ஆம் பாவகத்திற்கும் ரியலாக சொல்லப்போனால் அவர் காரகனாக வருவார். லாபம் அங்கே தானே இருக்கே. அப்போ குருவும் குரு தசையும் என்கின்றதில் தசையில் எப்படி குருவை கணிப்பது என்பதற்காக இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ராகுவை பற்றிய நிறைய விவரங்கள் இப்போ திகட்ட மாணவர்களுக்கு புரிஞ்சிருக்கும். ராகுவை எப்படி தசையில் கணிப்பது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ குரு தசை லக்கணத்தில் நான் போடலை. சரி, லக்கணத்தை போடுறேன். என்ன லக்கணத்தை போடலாம்? போடாத லக்கணம் என்ன? கும்ப லக்கணம் போடலாமா? மகர லக்கணம் போடலாமா? சரி, கும்ப லக்கணத்தை போடுறேன். இப்போ இந்த கும்ப லக்கணத்திற்கு 2ஆம் பாவகம் 2 தன பாவகம். இதுக்கு அவரே காரகன், அவரே அதிபதி. அப்போ இந்த இடத்துல அவர் 2ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார். 5ஆம் பாவகம் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்டது. அதிர்ஷ்டமோ சம்பாதிக்கிறது தானே இப்போ அதிர்ஷ்டம்னு ஆகுது. அது மட்டும் இல்லை, சம்பாதிப்பது அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, 9ஆம் பாவகம் எந்த நிலைமையில் இருக்கு? 9ஆம் பாவகம் பாக்கியம். 11ஆம் பாவகம். இப்போ பாருங்கள், தற்செயலாக நம்ம 2, 11 போட்டோம். இந்த 2, 11 ஆதிபத்தியத்துக்கு அவரே அதிபதியும் காரகணமாக ஆகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ 2, 5, 9, 11 அதிபதிகள்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்குறாரு. குரு ஒரு வலிமையான ஒரு கிரகம். எவருடைய ஜாதகத்தில் குரு நல்ல கேந்திர கோண அமைப்புகளை அவர் குரு எந்த பாவகத்தை தொடர்பு கொண்டாலும், பங்கமின்றி எந்த பாவகத்தை தொடர்பு கொண்டாலும் அதைத்தான் அந்த குருவின் முக்கோணம்னு சொல்கிறோம். குருவின் முக்கோண அமைப்புகளில் அந்த முக்கோணத்திற்குள்ளேயே லக்னமும் லக்னாதிபதியும் ராசியும் அமைந்து கொண்டால் அது மிகப்பெரிய யோகம். குருவின் முக்கோணத்துக்குள்ள லக்னமும் ராசியும் லக்னாதிபதியும். லக்னம் உள்ள மாட்டணும்னா 1, 5, 9 குரு இருக்கணும், இல்லைனா 7 இருக்கணும். கரெக்டா? குரு ஆட்சியெல்லாம் போடலை சாமினா. லக்னம் இப்போது குருவின் பார்வையில் இருக்கிறது. லக்னாதிபதி இப்போது குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசி இப்போது குருவின் பார்வையில் இருக்கிறது. இதுதாங்க ஹை கிளாஸ் ஜாதகம். ஜெயிச்சவர்களுடைய ஜாதகத்தில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று குறையுதுன்னு வைங்க, அந்த பாவகத்தினுடைய நன்மைகள் குறையும். சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க பெரிய சோதனைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். உண்மையிலே இதை வேறு மாதிரி எடுத்துக்கணும். ஜெயலலிதா அம்மா அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அதை ஒரு பெரிய சோதனையை எடுத்துக்குவாங்களான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் வேணால் ஒரு தோல்வி பெருசாக இருக்கலாமே தவிர அந்த ஒரு மாதிரியான மனோநிலைமைக்கு, அதை சித்தர் மனநிலைமைன்னு கூட சொல்லலாம். பகுத்தறிவாளனும் சித்தரும் ஒன்று தான், ஒரே விஷயத்தில் ஒன்றை இல்லைன்னு சொல்கிறதில்ல. பகுத்தறிவாளன் கடவுள் இல்லைன்னு சொல்லுவார். அந்த கருத்தை மறுக்கின்றவர் ஆத்திகவாதியாக இருப்பார். ஆத்திகம் நாத்திகம் எல்லாத்தையும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒன்றின் மையத்தில் அப்படியே திரிவது அப்படி தான். அப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் உயரத்திற்கு போனவர்கள் ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஒரு கட்சி கலைஞர் அவர்கள் தோத்துட்டாங்க, ஜெயலலிதா அவர்கள் தோத்துட்டாங்க, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தடவை நாடாளுமன்றத்தில் ரொம்ப கடுமையாக தோத்தார்.
அப்படிப்பட்ட தோல்விகளை அவர்கள் உட்காந்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு ரூமை பூட்டிக்கிட்டு வெளியே வராமல் எல்லாரும் கதவை தட்டிக்கிட்டு வேங்க வெளியே வாங்க தோத்துட்டோங்க அடுத்த தடவை பார்த்துக்கலாங்கன்னு யாரும் சொல்கிறதில்ல. அப்படிலாம் கிடையாது. அங்கே ரிசல்ட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போதே தோத்துக்கிட்டு இருக்கிறதா ரிசல்ட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போதே கலைஞர் அவர்கள் கார் எடுத்துக்கிட்டு அறிவாலயத்துக்கு வந்துட்டு அந்த மாவட்ட சிலர் கூப்பிடுவா அந்த மாவட்ட சிலர் கூப்பிடுவா ஏன் தோத்தோன்றதை பார்க்கணும் அப்படின்னு வர. எம்ஜிஆர் அவர்கள் தோற்று போன போது கூட அடுத்த அரை மணி நேரத்தில் எந்திரிச்சு அந்த வேலையான்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தோத்துட்டதுன்னா பெரிய அளவில் அவங்க அழட்டிக்கிறதே இல்லை. என்னன்னா இதை விட்டாச்சுன்னா அடுத்த சான்ஸ் இருக்குது, அடுத்த 5 வருஷத்தில் பார்ப்போம், 2 வருஷத்தில் எம்பி எலெக்ஷன் வரப்போது அதில் ஜெயிப்போம் இதில் ஜெயிப்போம் அடுத்ததை பார்ப்போமே அப்படின்னு போயிடுவாங்க. ஆக லக்னம் லக்னாதிபதி ராசி வலுத்தவர்கள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு விதத்தில் திண்மை வீரம் போன்றவைகளை கொடுக்கக்கூடியவர்களாக பெரிய அளவில் அலட்டி கொள்ளாதவர்களாகவே இருக்கிறார்கள். அப்போ குருவும் குரு தசையும் என்கின்ற போது குரு என்கின்றவர் எத்தகைய முக்கோணத்தோடு உங்களை தொடர்பு கொள்ளுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தே ஆகணும். அப்போ அந்த முக்கோணம் குரு தொடர்பு கொள்ளுகின்ற முக்கோணம் லக்னமாகவோ ராசியாகவோ லக்னாதிபதியாகவோ இந்த 3மாகவோ இருந்து விட்டால் நீங்கள் கொடுத்து வைத்தவர். குரு தசையில் நீங்கள் கொடுத்து வச்சவர். பாயிண்ட் வந்துருச்சா? குருதசையில் நீங்கள் கொடுத்து வச்சவர், குருவும் குருதசையும். அப்போ அந்த இப்போ இது வரைக்கும் ஜோசியத்தில் எல்லாத்துலேயுமே ஆங்கிள். லக்னத்தை பற்றி பாடம் நடத்தும் பொழுது நான் லக்னத்தில் நின்று கொண்டு லக்னத்தை குரு பார்த்தால் நன்மை என எதிரே குருவை வைத்து உங்களுக்கு பாடம் நடத்தினேன். இப்போ நான் ஆப்போசிட்டில் 5ஆம் இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு அங்கிருந்து லக்னத்தை பார்த்து லக்னாதிபதியை பார்த்து ராசியை பார்த்து இப்போது உங்களுக்கு பாடம் நடத்த போகிறேன். அன்பு மாணவர்களே, தான் உண்மை. இதுதான் ஒரு ஆங்கிள். இந்த ஆங்கிளில் இங்கிருந்து போன முறை லக்னத்தை பார்த்து உங்களுக்கு தசை நடத்தின பாடம் நடத்தியதற்கும் இப்போ இந்த பாயிண்டில் நின்றுக்கிட்டு இப்படி உங்களுக்கு நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ பாஸ்கரன் சொன்ன மாதிரி 20 தடவை ராகுவை பற்றி நடத்திட்டீங்க, 16 தடவை பார்வையை பற்றி நடத்திட்டிங்கன்னா எத்தனை தடவை நடத்தினாலும் புது புது நுணுக்கங்களை கற்றுக்கொண்டே இருப்பது. 40 வருஷம் அனுபவத்தை உங்களுக்கு 4 வருஷத்துலலாம் சொல்லிக் கொடுத்துட முடியாது. அப்போ அந்த 4 வருஷத்தில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் 4 மாதம் அப்படியே கொஞ்சம் எகிரி போய்கிட்டே இருப்பேன் மறுபடியும் ஒரு அனுபவத்தில். ஆகவே இந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போது பார்த்தீர்களே ஆனால் இந்த குருவும் குரு தசையும் என்கின்ற இந்த அமைப்பில் குரு ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி ராசியை பார்த்து அவர் தொடர்பு கொண்டு நடத்த. லக்னத்தை பார்த்துட்டார்னாலே 5, 7, 9 இருப்பார், அல்லது லக்னத்திலே இருந்தார்னா 1 இருப்பார். கேந்திர கோணங்கள் வந்துடுதா? குருவும் குரு தசையும். கமெண்ட்டை பார்க்க போகிறதில்ல, அப்படியே கமெண்ட்டை மூட்டை கட்டி வைங்க. ஒரு 2 வாரம் போகட்டும். இது நல்லா தான் இருக்கும் இந்த கிளாஸு. இந்த கிளாஸில் உயர்நிலை அமைப்புகளில் சொல்லக்கூடியதற்கு நிறைய இருக்குது. லக்னம் ராசி லக்னாதிபதியை அவர் தொடர்பு கொண்டால் லக்னத்தை அவர் தொடர்பு கொள்ள வேண்டுமெனில் அவர் 1, 5, 7, 9 ஆகிய கேந்திர கோணங்களில் இருக்க வேண்டும். மறைமுகமான அர்த்தம் வந்துருச்சா? லக்னத்தை ராசியை குரு பார்க்க தொடர்பு கொண்டு பிறந்தவன் அப்படி. ஏன்னா குரு பார்க்கின்ற ஒரு இடத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஒரு கிரகம் தான் இருக்கின்ற இடத்தை இயக்கி தான் பார்த்த இடங்களை இயக்கி உங்களுக்கு அதனுடைய தசையில் பலன் தரும்னு பலன் சொல்லி கொடுத்துருக்கிறேன்னா, ஒரு கிரகம் தான் இருக்கின்ற இடத்தை இயக்கி எதை இயக்கி தன்னுடைய 2, 11 பாவகங்களை 5ஆம் பாவகத்தின் வழியாக இயக்கி, சரியா வந்துருச்சா? 9ஆம் பாவகத்தை பார்ப்பதால் 9ஆம் பாவகத்தின் வழியாக 11ஆம் பாவகத்தின் வழியாக 1ஆம் பாவகத்தின் வழியாக எல்லாமே நல்ல பாவகமாக வருது பாருங்க. குரு லக்னத்தை தொடர்பு கொள்ளும் போது இந்த குரு பங்கப்பட்டிருக்கிறாரா? இந்த குருவிற்கு கிடைக்கக்கூடிய சுபபாவ தொடர்புகள் நம்ம பாஷையில் சுபத்துவ பாவத்துவம் என்ன என்பதை பொறுத்து பலன்கள் கூடுதல் குறைவாக இருக்கின்றன. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், குரு 2, 11க்கு உடையவர். குரு 2, 11க்கு உடையவர். காஃபி போடுங்க. 5ஆம் பாவகத்தில் இருக்கிறார். 9ஆம் பாவகத்தையும் 11ஆம் பாவகத்தையும் பார்க்கிறார். லக்னத்தை பார்க்கிறார். 1, 5, 9, 2, 11 சூப்பராக வந்துருச்சா? எல்லா பாவகமும் ஒரு லக்னத்தை குரு பார்க்கின்ற நிலைமையில் 9ஆம் இடத்துல இருந்தாலும் அப்படியே தலைகளாக அப்படித்தான் பார்ப்பார். அப்போ இப்போ பாயிண்ட் வந்துருச்சா? குருவும் குரு தசையும். ஏன் குருவை நம்ம அதிகமான ஒரு போற்றுதலுக்குரிய கிரகமாக அதுக்காக இந்த குரு நல்லதே கெட்டதே செய்ய மாட்டாருன்னு இல்லை. இதை அப்படியே ரிஷப லக்னமாக போட்டாலும் அப்படியே தலைகளாக மாறும்.
ரிஷப லக்னமாக போட்டால் என்ன பண்ணுவார்? தன்னுடைய 8, 11ஆம் பாவக அமைப்புகளை அந்த இடத்துல முன்னாடி 2க்கு பதிலாக அந்த இடத்துல 8 வந்துடுவார். இந்த இடத்துல கும்ப லக்னத்தில் பிறக்கும்போது இந்த இடத்துல 2ஆம் அதிபதி 2ஆம் வீடு மாரக வீடாக செயல்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். மாரக வீடாக ஒரு ஆதிபத்தியத்தை குரு தரும் பொழுது அந்த ஆதிபத்தியத்தை தந்தே தீர்வார். எல்லா கிரகங்களும் நல்லவையே, எல்லா கிரகங்களும் கெட்டவையே. ஆனால் சுபராகிய குருவிற்கென்ற ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்பதை தான் நீங்கள் குரு திசையில் குருவின் அமைப்புகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ லேசாக புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், லக்னத்தை குரு தொடர்பு கொள்ள வேண்டும் என்கின்ற நம்முடைய மேலான பகவத்கீதையை விட புனிதமாக இருக்கக்கூடிய மூல நூல்கள் லக்னத்தை குரு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கான அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? பார்த்தீங்களா? கும்ப லக்னத்தை போட்டதுனால 2, 11 கூட வந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம். கும்ப லக்னத்தை போட்டதுனால 2 இங்கே கூட வந்திருக்கு. அப்போ லக்னம் லக்னாதிபதி ராசியை குரு தொடர்பு கொண்டவன், கொடுத்து வைத்தவன். எல்லா உயர்நிலை ஜாதகங்கள்லையும் லக்னம் லக்னாதிபதி ராசியை குரு தொடர்பு கொண்டிருக்கிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம். அப்போ அந்த லக்னம் லக்னாதிபதி ராசியை தொடர்பு கொண்டவர்கள் இயல்பாகவே எல்லா நிலைமைகள்லையும் தன்னுடைய திறமையால் இதற்கடுத்து எந்த பாவகம் பொலிவாக இருக்கிறது, சனி பார்த்த குரு எந்த அளவிற்கு பங்கப்படுவார் குருஜி? இந்த அளவுகளை தான், ஒளி அளவுகளை தான் உங்களுக்கு அவரவருடைய ஞானத்திற்கேற்ப புரியக்கூடிய அமைப்புகள். இந்த கேள்வி நல்ல கேள்வி. சனி பார்த்த குரு எந்த அளவிற்கு பங்கப்படுவார்? இப்போ குரு எந்த மையப்புள்ளியில் இருக்கிறாருன்றதை பொறுத்தது. இப்போ இந்த இடத்துல சனி 180 டிகிரி. இந்த இடத்துல நல்ல வேலையாக சனி கர்ண கடூரமாக இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல செவ்வாய், ராகு, அமாவாசை சந்திரன், சூரியன் ரொம்ப முக்கியம். செவ்வாய் சனி ராகு சூரியனோடு இங்கே சனி தொடர்பு கொண்டிருந்தால், குருவின் கேள்வி, இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. குரு எந்த அளவுக்கு பங்கப்படுவார்? குரு எந்த அளவுக்கு பங்கப்படுவார்? அது ரொம்ப பெரிய முக்கியம் இல்லையா? இப்போ நான் பங்கப்படுவார்னு சொல்லிட்டேன், இவர் பங்கப்பட்டிருக்கிறார்னு சொல்லிட்டேன். எப்படி பங்கப்பட்டிருக்கிறார்? 60 மைனஸில் இருக்கிறார், 80 மைனஸில் இருக்கிறார். திக்பலத்தை 60% இழந்த நிலைமையில் 80% இதை இழந்திருக்கிறார். ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார். பகை வீட்டில் தானே இருக்கிறார். சனியின் பார்வை பலத்தில் திக்பலத்திலே அவர் அடிபட்டு போனார். சனியின் பார்வை யாருக்குமே கிடைக்கக்கூடாது. குருவாக இருந்தால் என்ன? இப்போ நான் சொன்ன மாதிரி 100 லிட்டர் பாலில் 1 டம்ளர் விஷம், 100 லிட்டர் பாலில் 1 டம்ளர் விஷம். என்ன இருந்தாலும் அது விஷம். கொல்லும் அளவிற்கு இல்லைங்க, ஆனால் கைகால் முடக்கம், தலை சுத்தல், வாந்தி வரக்கூடிய அளவிற்கு அது விஷமாக இருக்கிறது. 100 லிட்டர் பாலில் 10 லிட்டர் விஷத்தை கலந்தால் உடனே அது விஷமாக இருக்கலாம், சுத்தமாக அது முழுக்க கொல்லும் தன்மையோடு இருக்கலாம். 100 லிட்டர் பாலில் 1 டம்ளர் தண்ணி விஷத்தை கொண்டிருக்கும்போது அது வாந்தி இது வர்ற அளவுக்கு, ஃபுட் பாய்சன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவிற்கு அது விஷமாக இருக்கலாம். ஆக குரு எந்த அளவிற்கு பங்கப்பட்டிருக்கிறார் என்பது இங்கே சனியின் பார்வை. ஜோசியம் பயங்கர கன்ஃபியூஸ். அதைத்தான் அந்த ஒளிமைய புள்ளின்னு இன்றைக்கி நான் நடத்தினேன். இந்த இடத்துல நான் சொல்லி கொடுக்குறேனே தவிர நான் துல்லிய அட்டவணை அமைப்புகளை சொல்ல முடியாது. நான் ஒன்றும் பராசரரோ வராகமிகரோ அவரோ இவரோ கிடையாது. நான் சாதாரண ஜோசிய பையன். ஆனால் இந்த இடத்துல உங்களுடைய திரியை நான் தூண்டி விடுறேன். இந்த இடத்துல என்னுடைய மாணவர் யாரேனும் ஒருவர் எதிர்காலத்தில் இந்த மாதிரியாக என்னுடைய ஆசான் ஆதித்ய குருஜி சொல்லி கொடுத்தாருங்க, அந்த எந்த அளவுக்கு அவர் பங்கப்படுகிறார் என்கின்ற தன்மையை இப்போது நான் இந்த கருவியின் அளவால், இந்த அமைப்பின் அளவால் ஜோசியத்தை முன்னெடுத்து கொண்டு போங்க. இந்த இடத்துல குரு எப்படி பங்கப்படுகிறார் என்பதை தனித்திருக்கின்ற சனியால் குரு பங்கப்படுவதற்கும், தனித்திருக்கின்ற சனியால் குரு பங்கப்படுவது அந்த திக்பலம் என்கின்ற அமைப்பில் அது ஒரு 50%. ஆனால் அவரே ராகுவோடு இணைந்திருந்தால் சனிக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இருள்தன்மை, பாபத்துவம் அதிகமாதுன்னு சொன்னேன் இல்லையா? கர்ண கடூரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நான் இது பண்ணுவேன். சூரியனோடு ராகுவோடு செவ்வாயோடு இருந்திருக்கின்ற இந்த சனி 100% கர்ண கடூரமான பார்வையை கொண்டிருக்கக்கூடியவர். அப்போ என்ன நடக்கும்? அவருடைய சனியுடைய 3ஆம் பார்வை. இதை நான் சனி அமைப்பிலே, சனி திசையிலேயே சனியை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இதில் திருப்பி அப்படியே குருவுக்கு இது வருது. இந்த இடத்துல சூரியனோடு இணைந்து, செவ்வாயோடு இணைந்து, ராகுவோடு இணைந்து ஒரு முக்கூட்டு அமைப்புகளில் ஒரு 8-12 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சனி
முழுக்க முழுக்க நல்லதுகளை செய்வதற்கே தகுதியில்லாதவராக ஆகி தான் பார்க்கின்ற எல்லா பாவகங்களையும் சனி தசை சனி புக்திகளில் இருக்கக்கூடிய 11ஆம் பாவகத்தையும் கெடுப்பார் என்பது விதி என்பதை சனி தசையிலேயே சொல்லியிருக்கிறேன். திருப்பி திருப்பி நடத்த விரும்பலை. ஆனால் இவர் இந்த அளவிற்கு 50% தனித்திருக்கும் போது குருவின் இயல்பை மாற்றக்கூடிய, குருவை முடக்கக்கூடிய பார்வையை கொண்ட இந்த சனி சூரியனோடு சேர்ந்து அஸ்தமிச்சோ அல்லது 10-12 டிகிரியில் 15 டிகிரியில் அவர் அஸ்தமனம் ஆவார். ஒரு 8 டிகிரி 9 டிகிரியில் 20 டிகிரியில் 18 டிகிரியில் அஸ்தமனமாகாமல் இருந்தாலும் அது கெடுதல் தான். ராகுவோடு சேர்ந்து 8 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது, செவ்வாயோடு சேர்ந்து ஒரு 6-7 டிகிரியில் இருக்கும்போது சனியின் இந்த பார்வை 90% திருப்பல ரீதியாக குருவை வலிமையிழக்க செய்யும். 90%. தனித்த சனி பார்ப்பதற்கு குரு 50% பங்கப்படுகிறார். பாபத்துவ சனி பார்ப்பதால் குரு, அதே நேரத்தில் குருவின் பார்வை இந்த இடத்துல செத்துப்போன சனியை 30% எழுந்து நிற்க வைக்கும். சதவீத கணக்குகளை தான் சொல்ல முடியும் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில். நல்ல கேள்வி கேட்டீங்க. யார் கேட்டது கேள்வி? பழனிசாமி. புதுமானவரா? எங்கள் தாத்தா பேர் பழனிசாமி. குரு பார்த்த மாணவர். சனி பார்த்த குரு எந்த அளவிற்கு பங்கப்படுவார் குருஜி? இந்த பங்கத்தை தான், இதை எப்படி போய் நீங்கள் கணிப்பீங்க? நான் கணிக்கிறேன். துல்லியமாக வரும்பொழுது நான் இதை கணிக்கிறேன். துல்லியமாக இந்த இடத்துல இவர் இந்த வேலைக்கு போவாரா, இவர் இந்த படிப்பு படிப்பாரா அப்படின்ற போது இந்த குரு செவ்வாயை பார்த்துருக்கிறார்னு வச்சுக்குவோம். குரு எங்கே செவ்வாயை பார்த்துருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். தாங்க இந்த குரு செவ்வாயை பார்க்குறார். செவ்வாய் ராகுவோடு சேர்ந்துருக்கிறார். இந்த இடத்துல நான் ராகுவை எடுத்துடுறேன். இந்த இடத்துல நான் குருவின் பார்வையை கணிப்பதற்கு இந்த விஷயங்களை நான் செய்கிறேன். டாக்டருக்கு படிக்கிறதுக்கு வருவாங்களா, டாக்டருக்கு படிப்பாங்களா அப்படின்னு இங்கே என்கிட்ட ஒரு கேள்வி வருது. செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கு, ஆனால் குரு பார்க்குது. இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவம்னு சொல்லும்போது இந்த இடத்துல குரு எந்த அளவிற்கு பங்கப்பட்டிருக்கிறார் என்பதை துல்லிய பலன் சொல்வதற்கு நான் கணிக்கிறேன். அதற்காகத்தான் பழனிசாமி கேட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ராகுவோடு இணைந்து உச்சசந்திரன் அதியோகத்தில் இருக்கக்கூடிய குரு ஜெயபிரகாஷ் கார்த்திகேயன் கேள்விகளை கொட்டுறீங்க. எல்லார் கேள்விகளும் நல்லா இருக்குது. இன்னும் நான் கிட்டத்தட்ட ஒரு 50 கமெண்ட் படிக்கலை. பார்க்கலாம். ஆமாம், 50 கமெண்ட்டுக்கு மேலே படிக்கலை. பார்க்கலாம். இப்போ பழனிசாமி கேட்டிருக்கக்கூடிய கேள்வி மிகப்பெரிய நல்ல கேள்வி. எந்த அளவிற்கு பங்கப்படுவார்? இப்போ ராகுவை இந்த இடத்துல எடுத்துட்டேன். செவ்வாயும் சனியும் சூரியனும் இருந்தாலே கிட்டத்தட்ட 70% முழுமையாக பங்கப்பட்டுருவார் சனியே. கர்ண கடூரமான பார்வையாக இருப்பார். இந்த இடத்துல முழு வலிமையை அவர் இழந்திருக்கிறார். அவர் செவ்வாயோடு சேரக்கூடாது. ராகுவோடு சேர்ந்திருந்தால் 100% கெட்டு போனார். அப்போ இந்த அளவிற்கு கடுமையான மூட் அவுட்டான நிலைமையில் இருக்கக்கூடிய சனி, இது சரியான வார்த்தை. மூட் அவுட்டில் இருக்கிறார். மூட் அவுட்டில் இருக்கக்கூடிய சனி என்ன பார்ப்பார்? நல்லா குடியாரன் குடிச்சிட்டு மூட் அவுட்டில் இருக்கிறான்னா என்னத்தை பார்ப்பான்? கண்ணு 2 ரத்தம். அதாவது அந்த காலத்தில் நாவல்கள் எழுதுகிற மாதிரி கல்லுண்டதை போல, கல்லு குடித்தவனுடைய கண் இருக்கிற மாதிரி சக்கச்சவேர்னு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சக்கச்சவேர்னு கல்லு பார்வையில் சனி பார்க்கிறார். அப்போ இந்த பார்வை குருவை கடுமையான அளவில் பலவீனப்படுத்தும். இப்படி பலவீனப்பட்ட குருவிற்கு, இப்படி பங்கப்பட்ட குருவிற்கு செவ்வாயை, ராகுவோடு சேர்ந்த செவ்வாயை சுபத்துவப்படுத்தி டாக்டருக்கு படிக்கக்கூடிய அளவிற்கு தெம்பு இல்லை. பாயிண்ட் வந்துருச்சா? குருவினுடைய பார்வையை பற்றி ஒரு விஷயம் வருதா? குருவும் குருதசைம்னு ஏன் சொல்கிறேன்னு புரியுதா? பலன்களை எந்த இடத்துல எடுக்கணும்னு புரியுதா? இந்த இடத்துல குரு அதீதமான சுபத்துவ தன்மையை கொண்டிருக்க மாட்டார். 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறாரு. 10ஆம் அதிபதி பலவீனமாகி இருக்கிறார். செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். இந்த இடத்துல குறிப்பாக ஒரு 8 டிகிரி 10 டிகிரிக்குள்ளே இருக்கிறார்னு வைப்போம். அப்போ இந்த இடத்துல 8 டிகிரி 10 டிகிரிக்குள்ளே சேர்ந்திருந்து 10ஆம் இடத்துல ராசிக்கு 10ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம் இல்லை, லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்கு தொடர்பு கொண்டு செவ்வாய் இருந்தாலும் குருவின் பார்வையை ஏற்று இந்த குருவின் பார்வையால் சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மைகள் அவருக்கு இருக்காது. இந்த இடத்துல செவ்வாய் எடுத்துடுறேன். ஆக ஒரு நிலையில் எங்கே யாரை எப்படி அவர் சுபத்துவப்படுத்த போகிறார் என்பதற்காக எங்கே அவருக்கு எந்த தொடர்புகள் கிடைக்கிறது, குறிப்பாக சனியோடைய தொடர்புகளா? ராகு இங்கே இருக்கிறாரு, 13.1 டிகிரி 2 டிகிரியில் ஒரு நட்சத்திர தூரத்தில் இருக்கிறார். எங்கே நட்சத்திரத்தை கொண்டு வரேன் தெரியுதா?
நட்சத்திரம்ன்றது வாயிலே வராது. ஆனால் அந்த டிகிரி கணக்கில் வரும்போது நட்சத்திர தூரம்னு 13.2 டிகிரின்னு கொண்டு வரனா, தூரத்தை அளவிட மட்டுமே நட்சத்திரம். தூரம் இல்லாமல் எப்படி சொல்கிறது? ஒரு அடையாள பேர் இருக்கணும்ல. சிங்கப்பூர், என்னது சிங்கப்பெருமாள் கோயில், கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு, செங்கல்பட்டை தாண்டினவன திண்டிவனம், திண்டிவனத்துக்கு செங்கல்பட்டுக்கு நடுவில் மேல்மருவத்தூர், இப்படிலாம் சொல்கிறோம்ல. அந்த பேர் அடையாள பேர் சொல்கிறோம் இல்லையா? அந்த அடையாள பேர்களுக்காக மட்டுமே நட்சத்திரமும் அதனுடைய பாதங்களும், வேறு எதற்காகவும் இல்லை. அப்போ இந்த இடத்துல உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சையும் எடுப்பார். கமலஹாசன் பிச்சை எடுக்கலையே. கமலஹாசனுடைய லக்கணம் என்னவாக இருக்கட்டும், அவர் அன்னைக்கு தான் பிறந்தார்ன்றது கன்ஃபார்ம் இல்லையா? அவர் அன்னைக்கு தான் பிறந்தார்ன்றது கன்ஃபார்ம். ஆக எதுகை மோனைக்காக சொல்லப்படக்கூடிய உச்சனை உச்சன் பார்த்தால் இந்த மாதிரியான அமைப்புகளை நீங்கள் எந்த இடத்துலையும் கொண்டு வந்துட வேண்டாம். சரி, கீதா வெங்கட் கேட்டது இது ஒன்று மட்டும்தான். இந்த உச்ச குருவை இந்த எந்த செவ்வாய் பார்த்தாலும் அது நல்லது, அது குருமங்கல யோகம், அது மங்கள யோகம். குருவை செவ்வாய் மட்டும் தனித்து பார்ப்பது அல்லது சந்திரனோடு இணைந்திருந்து பார்ப்பது, இது ஒரு மிகப்பெரிய யோகம். குருதசையில் இதை நீங்கள் கணிக்கிறதுக்கு பெரிய விஷயம். அதே நேரத்தில் செவ்வாய் இங்கிருந்து பார்ப்பது, சனி இங்கிருந்து பார்ப்பது தீயது. பா, எத்தனை நுணுக்கம் தெரியுமா ஜோசியத்தில்? ஷோ, இதெல்லாம் எங்கேயுமே இல்லையா? எந்த விளக்க நூல்களையும் எந்த மூல நூல்களையும் இல்லையா? தனித்தனியாக இருக்கிறது. நம்முடைய அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கணும் இவ்வளத்தையும். இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக குருவை பார்த்து இவர் மட்டும் இருக்கின்ற போது உங்கள் ஆசானுடைய தனித்துவம் இது. அன்பு மாணவர்கள், நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளலாம். ஏதாவது ஒரு ஜாதகத்தில் டக்குன்னு பலன் சொல்ல வரும்போது, ஆகா இதுதான் பலன், குரு பார்த்த மங்கள யோகத்தை குரு கொடுத்திருக்கின்ற அதே நேரத்தில் சனியும் சேர்ந்து பார்த்திருக்கிறார், இந்த குரு பலவீனமாக்கி விட்டார் என்று நீங்கள் யூகித்து ஒரு பலன் சொல்லி அந்த பலன் அது சரி என்று ஒருவர் சொல்லும்போது உங்கள் ஆசானை கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. இப்போது நான் சொன்ன இந்த இது எந்த மூல நூலையும் இல்லை, எந்த விளக்க நூல்களையும் இல்லை. லாஜிக்கலாக என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில், நம்முடைய சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் செவ்வாயும் சனியும் ஒரு சேர எதை தொடர்பு கொள்ளுகிறார்களோ, தொடர்புனா என்ன? பார்வை சேர்க்கை. கரெக்டா? உடனே செவ்வாயோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம்னு வந்துடப்படாது. இதுக்கு மேலே நட்சத்திரத்தை பற்றி சொல்ல மாட்டேன். என் மாணவர்களுக்கு நட்சத்திரம்னு சொன்னாலே அப்படியே ஸ்வாகா அப்படின்னு கண்ணை பற்றிக்கணும், காதை பற்றிக்கணும். சுந்தர வடிவேலு சிரிச்சுக்கிட்டு இருப்பார் நினைக்கிறேன். கிளாஸில் இருக்கிறீங்க, விழுப்புரம் சுந்தர வடிவேலு சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. 2017 கேபி சிஸ்டம் கிளாஸில் இருந்தீங்கல்ல, அதனால் சிரிப்பு வரும். சரி, இந்த இடத்துல கீதா வெங்கட் கேட்ட கேள்வி இப்போ இந்த இடத்துல பதியணும் அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். எங்கிருந்து செவ்வாய் பார்த்தாலும் அது குருவின் செவ்வாயின் குரு திருப்பி பார்த்தார்னா அது குருமங்கல யோகமாகவே செயல்படும். மங்கள யோகம் மிக அருமையான என்னங்கய்யா, ஒளி கலப்பியா, சிகப்பும் மஞ்சளும் சேர்ந்து ஆரஞ்சு என்கின்ற ஒரு குங்கும கலரில் மங்கள கலராக மாறுகிறது. கரெக்டா? பாயிண்ட் வந்துருச்சா? மஞ்சள் நமக்கு பிடிச்ச கலர் இல்லையா? சிகப்பு நமக்கு பிடிக்காத கலர் தான். கோபத்தை, இரத்த வெறியை, கோபத்தை, ஒரு மாதிரியான அமைப்புகளை, அதிகாரத்தை, ஆணவத்தை, வீரத்தை குறிக்கக்கூடிய இந்த சிகப்பான இந்த கலர் பெண்மையை, நளினத்தை, மங்களத்தை, மங்களம்ன்றது மஞ்சள் தான், சிகப்பு கூட கொண்டு வந்துட வேண்டாம். சிகப்பு மங்களம்ன்றது குங்குமம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்லும்போது உங்கள் மனதில் ஒரு விதமான உணர்வுகள் ஓடும், ஒளித்தன்மை கொண்ட உணர்வுகள் இப்போது உங்களுடைய மனசில் ஓடும். அப்போது சிகப்பும் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய, ஆணவத்தை குறிக்கக்கூடிய, இரத்தத்தை குறிக்கக்கூடிய இந்த சிகப்பு மஞ்சளோடு கலக்கும்போது, மஞ்சள் புனிதம் இல்லையா? நம்மெல்லாம் இந்துக்கள், இந்துவுடைய கலாச்சாரம், நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் மங்களகரம் என்று சொல்லப்படுறதுக்கு ஒரு மஞ்சள் பூசின இந்த காலத்தில் யாரும் மஞ்சள் பூசுறதில்லை. அந்த காலத்தில் என்னுடைய அம்மாவோ பாட்டியோ என்னுடைய பூட்டியோ அப்படியே மங்களகரமாக மஞ்சள் பூசிய, கருப்பாக இருந்தாலும் மஞ்சள் பூசி அப்படியே வெளியே வரும்போது ஜம்முன்னு அப்படியே இருப்பாங்க. அப்படியே பார்த்தவுடன் கையெடுத்து கும்பிடக்கூடிய, அம்மா வாங்கன்னு சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மங்களம் என்கின்ற ஒரு அமைப்பு வந்திருக்கும் இல்லையா? அதே மாதிரியாகத்தான் குருவின் மஞ்சள் ஒளிக்கலப்பும் செவ்வாயின் சிகப்பு ஒளிக்கலப்பும் கலக்கும் பொழுது அந்த இடத்துல மனிதனுக்கு தேவையான ஆரஞ்சு நிற
மஞ்சள் மற்றும் சிகப்பு நிற கலர்கள் அப்படியே ஒரு மாதிரியாக உருமாறி மங்கள யோகம் ஏற்படுகிறது. இதே இடத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி அந்த செவ்வாயை இப்படி பார்க்கிறாரு. இது இன்னும் அற்புதமான அமைப்பு, இது இன்னும் அட்டகாசமான அமைப்பு. இந்த இடத்துல செவ்வாயும் சந்திரனும் இருந்து நீச்சனாக இருந்தாலும் குரு பார்க்கிறாரு. ஆக ஒரே நேரத்தில் செவ்வாய், சந்திரன், குரு இவர்கள் மூவரும் தங்களுக்குள் முக்கூட்டு நிலையாக தொடர்பு கொள்வது, இணைவது, பார்த்து கொள்வது எந்த இடத்தில் இருந்தாலும் அது குருவுக்கும் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் சேர்த்து மூவருடைய தசைகள்லையும் எங்கே நடக்கும்? தசையில் நடக்கும். அது அவர்களுடைய நட்பு லக்கணமாக இருந்தால், குரு, செவ்வாய், சந்திரன் ஆகிய மூவரும் அவர்களுடைய நட்பு லக்கணமாக இருந்தால், அதாவது கடகம், சிம்மம், தனுசு, மீனம், மேஷம், விருச்சிகம் ஆகிய 6 லக்னங்களுக்கு குரு செவ்வாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது, குரு செவ்வாய் சமசப்தமமாக பார்த்து கொள்வது, செவ்வாய் குருவை மட்டும் பார்ப்பது, செவ்வாயை குரு பார்ப்பது, அல்லது குருவும் செவ்வாயும் இணைந்த நிலையில் சந்திரன் அவர்களை பார்ப்பது, சந்திரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் அங்கே ஒரு நிலையில் குரு தொடர்பு கொள்வது, இந்த போன்ற முக்கூட்டு தொடர்புகள் குரு சந்திரன் செவ்வாய்க்கு மட்டும் நடந்திருக்கின்ற நிலையில் செவ்வாய் சந்திரன் குருவுடைய தசைகள் வருமாயின், புக்திகள் வருமாயின், இந்த 6 லக்கணங்களில் கடகம், சிம்மம், மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகிய 6 லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு அந்த சந்திர தசை, செவ்வாய் தசை, குருதசை போன்றவைகள் அவருடைய லக்னாதிபதி வலுவிற்கேற்ப அபாரமான நன்மைகளை செய்யும். மற்ற 6 லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு தீமையை குறைத்து செய்யும். இவ்வளவுதாயா குருதசை. இந்த இடத்துல அந்த குரு, சந்திர, செவ்வாய் இந்த மூவரை தவிர வேறு எந்த கலப்பும் வந்துடக்கூடாது. சூரியனையும் சேர்த்து வந்துடக்கூடாது. சூரியன் அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் அஸ்தமனப்படுத்துவார். குருதசையில் உள்ள ஒரு சிறிய விளக்கம் வருதா? ஒரு குருன்னு டாப்பிக்கை எடுத்தோம்னா லியோ புது நேராக இருக்கிறார். பாபத்துவ செவ்வாயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றார். இது தான் இப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சா? இந்த இடத்துல சகலமும் மாறக்கூடிய விதி என்ன? சகலமும் மாறக்கூடிய விதி என்ன? மங்கள யோகம். மங்கள யோகம். குரு புனிதப்படுகிறார். குரு மங்கள யோகத்தில் அருமையான அளவில் புனிதப்படுகிறார். இந்த மங்கள யோகத்தில் புனிதப்படக்கூடிய இந்த பார்வை, இந்த குருவின் பார்வை திருப்பி எங்கெங்கெல்லாம் பார்க்குதோ அங்கெல்லாம் அவர் நல்லா இருப்பார். குரு பங்கப்படுகிறார். இந்த இடத்துல மங்கள யோகம் அடிபட்டு போகும். லியோ கேட்ட கேள்வி இதுதான், பாபத்துவம்னு. சரி, இதையே இன்னொரு இடத்துல, ஆனால் இந்த இடத்துல இப்படி பங்கப்படுறதுக்கும் செவ்வாய் கூட ராகு சேர்ந்துருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. செவ்வாய் கூட ராகு சேர்ந்தா செவ்வாயை மட்டும்தான் ராகு பாதிக்கிறார், மங்கள யோகம் பாதிக்கப்படுகிறது. ஆனால் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்து குரு பார்த்தால் எத்தனையோ நுணுக்கம் இருக்குது. பார்வை அமைப்புகளில் ஒரு கிரகம் என்ன பலனை செய்யும், அதுதான் சுபத்துவ பாபத்துவம்னு. திருக் பலத்தை ஓரளவிற்கு இதுவரை பிறந்த எவரும், இதுவரை ஜோதிடம் அறிந்த எவரும் அறியாத அளவிற்கு வித்தியாசமான கோணத்தில் பார்வை அமைப்புகளை ஏகப்பட்ட சிந்தனைகளின் காரணமாக இறைவன் எனக்கு கொடுத்தார். இதுவரைக்கும் பார்வை அமைப்புகளை இத்தனை அளவுக்கு, திருப்பல அமைப்புகளை இத்தனை விளக்கி யாரும் சொன்னதில்லை, இத்தனை தூரம் விளக்கி யாருமே வகுப்படுத்ததில்லை. இந்த திருப்பலத்துக்குள்ளே தான் பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கு. ஆனால் அந்த திருப்பலத்தை கணிக்க முடியாமல் தான் கரை ஓரத்தில் நின்றுட்டு வெளியே போனவங்க நிறைய பேர்.
இதை கணிதமாக கணிக்க முயற்சி பண்ணி சாஃப்ட்வேர் மாதிரி கணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஷட்பலம் கிட்பலம் அப்படி கொண்டு வந்து அதில் ரூபா கணக்குகளாக கொண்டு வந்தாங்களே தவிர இப்போது லியோ கேட்டிருக்கிற கேள்வி, ஒரு புது மாணவராக இருக்கிறார், லியோ கேட்டிருக்கிற கேள்வி அற்புதமான கேள்வி, நல்ல கேள்வி. அதுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு அது கேள்வி மாதிரி தெரியும், அதோடைய ஆழம் எனக்கு தான் தெரியும். லியோ ஒரு இங்கிலீஷ் கமெண்ட்டை கொடுத்துருக்கிறார். குருஜி, பாபத்துவ செவ்வாய் பார்வை ஆண் குரு, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். இந்த இடத்துல மங்கள யோகம் செயல்படக்கூடிய 4ஆம் இடத்து அமைப்பில் நேருக்கு நேராக செவ்வாயும் குருவும் பார்த்துக்கிட்டு செவ்வாயும் எப்படியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரே நேரத்தில் செவ்வாயை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்தால் அந்த இடத்துல மங்கள யோகம் செயல்படுவதை விட குரு பாபத்துவம் அடைகிறார். குரு தன்னுடைய இயல்பான பார்வையை நல்ல பார்வை குறைத்து கொள்கிறார்னா குறைஞ்சு போகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு சேர செவ்வாயும் சனியும் குருவை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அப்படி ஒரு சேர செவ்வாயும் சனியும் பார்த்து விட்டால் என்ன செய்வது, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? 6 லக்னங்களுக்கு செவ்வாயும் சனியும் பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் நல்ல பார்வையை தரக்கூடிய நல்லவைகளை தரக்கூடிய அந்த பார்வை குறைத்து கொள்ளப்படுகிறது, மட்டுப்படுகிறது. 6 லக்னங்களான கடக சிம்ம மேஷ விருச்சிக தனுசு மீன ஆகிய குருவின் அணி லக்னங்களான 6 லக்னங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல அந்த பார்வை செவ்வாய் சனியினால் 50 ரூபாய் மட்டுமே கிடைக்கிறது. இதில் உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா 50 ரூபாய் கிடைக்குது. குருமங்கள யோகத்தில் குருவும் செவ்வாயை மட்டும் பார்த்துக்கிட்டா 100 ரூபாய் கிடைக்கும். அந்த இடத்துல சனி பார்த்துட்டார், 6 லக்னங்களுக்கு 50 ரூபாய் மட்டும் கிடைக்கும், 100 ரூபாய் கிடைப்பது தடுக்கப்படும். மற்ற 6 லக்னங்களுக்கு தீமையை குறைக்கிறார்னு சொன்னல, அந்த தீமையை குறைக்கின்ற தன்மை அந்த 50 ரூபாயும் கிடைக்காது. இவ்வளோதாங்க வித்தியாசம். நுணுக்கம் விதி விளக்கு இப்படியே போய்கிட்டு இருக்கணும். இப்படி போகவே முடியாது, இந்த மாதிரி வகுப்பு எடுக்க முடியாது, இப்படி இந்த மாதிரி வகுப்பு நடத்த முடியாது. இதில் தான் உண்மை இருக்குது. இந்த அளவிற்கு உண்மைகளை அறிந்து கொள்ள மனதில் தேக்கி கொள்ள முடியாதவர்கள் தான் நட்சத்திரங்கள், பாவக முனைகள் அது போன்ற அமைப்புகளுக்குள்ள கணித ரீதியாக பலன்கள் இருக்கின்றனவா என்பதை தேடி பார்த்து இருக்கின்றதைப் போல ஒரு இருக்கின்றதைப் போல ஒன்றை நம்பி தானும் நம்பி அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதுதான் ஒரு நேர்மையான குற்றச்சாட்டு. என்னை திட்டுறதுனால என் மாணவர்கள் ஏறுறாங்க, அவ்வளோதான். உங்கள் மாணவர்கள் குறையிறாங்க, அவ்வளோதான். தான் உண்மை. வந்து பார்த்தவொன்னே இருந்தாலும் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அப்படி சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாரு. கடைசியில் நீங்களே ஒரு வர்க்க குருக்கள் 2 பேருமே மாறுறதுக்கு அமைப்பு இருக்குது. வர்க்க குருக்களே மாறிட போகிறீங்க. அதுலேயும் ஒருத்தர் விடிஞ்செழுந்தால் என்ன என் வீடியோ தான் பார்ப்பார் போல தெரியுது. ஒரு ஆள் காலையிலேருந்து எப்படா என் வீடியோ வரும்னு பார்த்து என் வீடியோவை பார்க்குறாரு. அப்போ அவர் என்னுடைய மாணவர் தானே, கரெக்டு தானே? சரி, இந்த இடத்துல குருவின் பாபத்துவ பார்வை செவ்வாயும் சனியும் ஒரு சேர சேர்ந்திருந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய இயல்பான நல்ல அமைப்புகளை குரு குறைத்து கொள்கிறார். இங்கே ராகு இருக்கிறார், இன்னும் அதிகமாக குறைத்து கொள்ளுகிறார். செவ்வாயின் அந்த ஒளித்தன்மை, செவ்வாயுடைய அந்த மங்களத்தன்மை, செவ்வாயுடைய அந்த சிகப்பு அங்கே பங்கப்பட்டு போகிறது. ஆக இந்த முக்கூட்டு தன்மைகள் இப்போ வந்துருச்சா? குரு ராகு செவ்வாய் சனி. ராகு செவ்வாய் சனியை எப்போதுமே பார்த்துக்கணும். பாபத்துவத்தின் நாயகர்கள். குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனை எப்போதுமே பார்த்துக்கொள்ளணும். பாபத்துவத்தின் சுபத்துவத்தின் நாயகர்கள். ஆக இந்த பாபத்துவம் என்கின்ற சனி செவ்வாய் ராகு குரு, இந்த 3 இப்படி சனி செவ்வாய் ராகு, இப்படி குரு சுக்கிர வளர்பிறை சந்திரன், இந்த 3 பேரையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே என் கோட்பாடு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஆகா, இருந்தாலும் எந்த ரூட்டில் பலன் எடுக்கிறாரு, சிம்பிளியாக இவ்வளோ நாள் நம்மளை ஏமாற்றிருக்கிறாரியா, இதாயா விஷயம் அப்படின்னு பொட்டில் அடித்தார் போல் புரிந்துவிடும். விக்னேஸ்வரி இப்போ சொன்ன மாதிரி. சரி, இந்த இடத்துல ஒரு சேர சனி பார்த்து, இது பாபத்துவ பார்வை. சனியை செவ்வாய் சேர்ந்து, செவ்வாய் சனி ராகு 3 பேரும் சேர்ந்து அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்த்து, செவ்வாய் சனி சேர்ந்து அந்த சனி 3ஆம் பார்வையாக பார்த்து, எல்லா இடத்திலும் குரு கண்டிப்பாக தன்னுடைய பார்வை பலத்தை இழப்பார். பார்வை பலத்தை இழப்பார்னா இவ்வளோ டிஸ்டன்ஸை தான் பார்ப்பாருன்னு இல்லை, பார்வையின் நல்ல தன்மைகள் குறையும், பார்வையின் சுபத்துவம் குறையும், அவ்வளோதான். ஏங்க 100 கிலோமீட்டருக்கு பார்க்குறவர் 800 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் பார்ப்பாரா? 5வது ராசியை பார்க்குறவர் 4வது ராசியை தான் பார்ப்பாரா? இல்லை, அந்த பார்வை கலப்பு தன்மைகளை அடைகின்றன. அந்த பார்வை கலப்பு தன்மைகளை அடைகிறது.
அப்போ அந்த கலப்பு தன்மை என்ன? நேரடியாக பார்க்க வேண்டிய பார்வை, நல்ல பார்வை குருவால் ஒரு டெவலப் ஆகும், குருவால் விருத்தி அடையும். குருவால் கிடைக்கக்கூடிய பணம், குழந்தைகள் போன்ற அமைப்புகள், அந்தஸ்து, கௌரவம் போன்ற அமைப்புகள் மட்டுப்படுத்தப்படுகின்றன. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல கேதுவோடு அவர் சேர்ந்திருக்கிறது ரொம்ப நல்லது. குருவோட அதிக 1000 வாட்ஸ் பல்பை தாங்குவோம். 10,000 வாட்ஸ் பல்ப்பு நம்ம மூஞ்சில் அடித்தா தாங்குவோமா? இது 10,000 வாட்ஸ் பல்ப்பு. இந்த இடத்துல லக்ன குரு திக்பலமாகவும் இருக்கிறார், ஸ்தான பலத்திலும் இருக்கிறார், திக்பலத்திலும் இருக்கிறார். நான் பாவக்கிரகங்களின் சூட்சும வலு என்பதை எப்படி சொல்லுகிறேன் என்றால், ஸ்தான பலத்தையும் திக்பலத்தையும் பாவர்கள் ஒரு சேர அடையக்கூடாதுன்னு சொல்கிறேன். பாவர்கள் ஒரு சேர அடையக்கூடாது. ஆனால் சுபர்கள் அடைஞ்சால் பரவாயில்ல. பாவர்கள் அடையக்கூடாதுன்னா சுபர்கள் அடையக்கூடாதுன்றது அங்கே மறைமுகமான விதி. ஜோசியத்தில் சொல்லப்படாத வார்த்தைகள் அதிகம் இருக்கின்றன, சொல்லப்படாத உன்னதங்கள் இருக்கின்றன என்பதை பாதகாதிபதி தத்துவத்தில் எழுதினவன் நான். வில்லங்கபானு குரு இங்கே திக்பலத்தையும் ஸ்தான பலத்தையும் ஒருங்கே அடைந்திருக்கிறார். இது சரி, கடக லக்னத்துக்கு இது சரி. இந்த இடத்துல கேது சேர்ந்திருந்தார்னா அட்டகாசம். கொஞ்சம் குருவை சிதைத்து குருவினுடைய நற்பலன்களை அதிகமாக ஆக்குவார். இது கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யோகம். இந்த இடத்துல எங்கே நெகட்டிவ் நடக்குதுன்னா இதுதான் தப்பு, இதுதான் தப்பு. இதுதான் அதீத சுபத்துவம். அல்லது பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் சேரக்கூடாது. டோட்டல் அவுட், அவுட். இதுக்கு உதாரணமாக ஏதாவது ஒரு ஜாதகம் உங்களுக்கு வந்திருக்கும், மாணவர்கள் வாழ்நாளில் யாராவது ஒரு நாள் பார்ப்பீங்க. இது பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற சந்திரன். நான் இங்கே சந்திரனை பௌர்ணமியாகவே போடலை. சூரியனோடு சேர்ந்து விட்டாலே குரு பலவீனமாகி விடுவார், தனித்துவம் இழந்து விடுவார். பலவீனமாகலை, பலவீனம் இல்லை, தனித்துவம் இழப்பார். வில்லங்கபானு அருமையான கேள்வி. வளர்பிறையா தான் போடுறேன் பாருங்க, வளர்பிறையா போடுறேன் தெரியுதா? இந்த இடத்துல இப்படி இருந்தால் இது பௌர்ணமி. ஒரு நொடி பௌர்ணமியை விட்டு விலகி 1 மணி நேரம் 10 நிமிடம் ஆயிருந்தாலும் இந்த இடத்துல அதீத சுபத்துவத்தன்மை இருக்காது. புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் இருந்து அப்புறம் பூசம் 1ஆம் பாதம், புனர்பூசத்தில் 4ஆம் பாதத்துலேயும் சில இதில் நடக்கும், எந்த நேரத்திலும் தெரியாது. பௌர்ணமி திதி அன்று 10 நிமிடம் 1 நிமிடம் விலகி இருந்தாலும் குருவின் அதீத சுபத்துவம் எடுபடாது. ஆனால் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய அதி உயர் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் இங்கே சேர்ந்து குரு திக்பலமாகி சுபத்துவமாக இருந்தால் லக்னம் சர்வ நிச்சயமாக கெடும். இவர் இயலாத தன்மையை கொண்டவராக இருப்பார். இந்த என்னது ஆட்டிசம் குழந்தையாக இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அல்லது டோட்டலாக எதையும் அனுபவிக்க முடியாத மற்ற பாவக அமைப்புகளின் அடிப்படையில் பிச்சைக்காரர் மாதிரியான அதீத சுபத்துவத்தின் காரணமாக எதுவும் கிடைக்காதவராக இருப்பதற்கான அமைப்புகள் இருக்கின்றன. அதே அமைப்பில் இப்படி தலைகளாக பௌர்ணமி சந்திரனுடைய அதியோக அமைப்பில் இதை இப்போ பார்த்துக்கிட்டிங்களா? குரு தனித்து லக்னத்தில் திக்பலமாக இருந்தால் அவர் அங்கே அதீத சுபத்துவத்தின் அடிப்படையில் செயல்பட மாட்டார். மறுபடியும் சொல்கிறேன், எந்த மூல நூல்லையும் இல்லை, எந்த விளக்க நூல்கள்லையும் இல்லை. சுபத்துவத்தின் தன்மையில் வேறு யாருன்னா சிந்திச்சிருக்கிறாங்களான்னு தெரியாது. புஷ்கர நவாம்சம் என்பது சுபத்துவம் தான். நீலகண்ட சாஸ்திரிகள் சுபத்துவத்தை தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவரும் நட்சத்திர பாதங்கள் அடிப்படையோடு நின்றுட்டாரே தவிர ஒட்டுமொத்த ஒளித்தன்மையாக ஜோதிடத்தை சிந்தித்தவர்கள் குறை சொல்கிறவங்களுக்கு அந்த அளவுக்குத்தான் தெரிய அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஜோதிடம் என்பது தான் உண்மை. ஆக இந்த இடத்துல சூரியனுடைய, ஆனால் இந்த இடத்துல இன்னொன்னையும் சொல்லணும், வக்ரம் ஆயிடுவார். ஆக இந்த இடத்துல ஒளித்தன்மை செல்லுபடி ஆகாது. குரு வக்ரம் என்கின்ற ஒரு நிலைமையை அடைஞ்சிறதுனால வக்ரத்தை அதிகமாக சொல்லாதவன் நான். ஆனால் அதிவக்ரம் என்கின்ற நிலைமையில் வக்ரம் இயல்புக்கு மாறானது என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இந்த இடத்துல அதீத, அதாவது அந்த பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பு அடையாது. ஆனால் எப்போ இந்த அதீத சுபத்துவம் அப்படிங்கிறத பெரிய அளவில் பார்த்துக்கணும். எப்போ அதீத சுபத்துவம்
இது பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். இந்த அதீத சுபத்துவம் கண்டிப்பாக கெட்டு போகும். இந்த அதீத சுபத்துவம் குருவுக்கு இருக்கக்கூடாது, லக்னத்திற்கு இருக்கக்கூடாது. லக்னாதிபதிக்கு இருக்கலாம், லக்னத்திற்கு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல லக்னம் கெட்டு போகலை, லக்னாதிபதி கெட்டு போகலை, லக்னம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த வளர்பிறை சந்திரன் அமைப்புகளை மட்டும், தேய்பிறை சந்திரனுக்கு அதீத சுபத்துவம் கிடையாது. 10 நிமிடம் மாறிவிட்டாலும் தேய்பிறை சந்திரனுக்கு அதீத சுபத்துவம் கிடையாது. இந்த இடத்துல கூட வக்ரம் செயல்படும். இந்த இடத்துல கூட வக்ரம் செயல்படும். இவர் பௌர்ணமி சந்திரன் தான், பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிற சந்திரன் தான். ஆனால் இந்த இடத்துல குரு வக்ரம் அடைவார். ஆக வக்ரம் அடையாத குரு எப்போது பௌர்ணமி சந்திரனோடு போய் கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஏகாதசி திதி தாண்டிய ஒளி அமைப்புகள் இருக்கிறாரோ அப்போது அதீத சுபத்துவத்தை அடைவார். தனித்து இருக்கக்கூடிய லக்னத்தில் திக்பலமாக இருக்கக்கூடிய குரு அதீத சுபத்துவத்தை அடைய மாட்டார். இந்த அதீத சுபத்துவம் என்பது